மாணவ கண்மணிகளே, சிறகின் ஓசை எனும் இந்த உரைநடையில் சிட்டுக்குருவிகளோடு கொஞ்சம் பறந்து போகலாமா? மனிதர்கள் வெளியூர்களுக்குச் சென்று மீண்டும் தம் சொந்த ஊருக்கு திரும்புவது போல் பறவைகளும் வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் சென்று திரும்புகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், பறவைகள் போகாத மலைகள் இல்லை, நாடுகள் இல்லை, நீர்நிலைகள் இல்லை. வாருங்கள், இந்த உரைநடையில் கொஞ்சம் பறவைகளோடு பறந்து போகலாம். பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறந்து பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து செல்கின்றன. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன. இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை செல்கின்றன. மாணவர்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். எதற்காக பறவைகள் இடம்பெயர்கின்றன? ஆம், உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே இடம்பெயர்கின்றன. பறவைகள் நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு வலசை போகின்றன. பறவைகள் தங்களுக்கென்றே ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அப்பாதையிலேயே பறக்கின்றன. சில பறவை இனங்கள் அதே பாதையிலேயே தங்கள் தாய் நிலங்களுக்கும் திரும்புகின்றன. சில பறவைகள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகளையும் பயன்படுத்துகின்றன. பயணம் செல்லும் போது உணவிற்காக அல்லது ஓய்விற்காக தரையிறங்கும் பறவைகளும் உண்டு. எங்கும் நிற்காமல் வாழிடம் சேரும் பறவைகளும் உண்டு. மாணவர்களே, தெரிந்து கொள்ளுங்கள். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி 400 கிலோமீட்டர் வரை பறக்கும் பறவை எது என்று தெரியுமா? ஆம், கப்பல் பறவைதான் அது. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் எது தெரியுமா? அதுதான் ஆர்டிக் ஆலா. வலசையின் போது, அதாவது இடம்பெயர்தலின் போது பறவையின் உடலில் மாற்றங்கள் நிகழும். தலையில் சிறகு வளரும், இறகுகளின் நிறம் மாறும், உடலில் கற்றையாக முடி வளரும். சில நேரங்களில் அடையாளம் தெரியாத அளவுக்கு கூட மாற்றம் ஏற்படும். தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் உள்ளன. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த சத்திமுத்த புலவர் எழுதிய நாராய் நாராய் செங்கால் நாராய் எனும் பாடலில் தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் எனும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. தமிழகத்திற்கு ஐரோப்பாவிலிருந்து செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது தெரியுமா? ஆம், சிட்டுக்குருவிதான் அது. ஆண் குருவியின் உடல் பகுதி அடற்பழுப்பு நிறமும் பெண் குருவியின் உடல் பகுதி மங்கிய பழுப்பு நிறத்திலும் காணப்படும். மாணவர்களே, சிட்டுக்குருவியின் வாழ்க்கையை பற்றி கூறுகிறேன், கேளுங்கள். சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனமாகும். கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். அக்கூட்டில் 3 முதல் 6 முட்டைகள் வரை இட்டு 14 நாள் அடைகாத்து 15ஆம் நாள் குஞ்சுகள் பொரிக்கும். மாணவர்களே, சிட்டுக்குருவியின் உணவு என்ன தெரியுமா? ஆம், தானியங்கள், புழு பூச்சிகள், மலர் அரும்புகள், இளந்தளிர்கள், தேன் போன்றவைதான். சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழு பூச்சிகளை மட்டும் உண்பதால் தாய்க்குருவி புழு பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும். இதன் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள் ஆகும். சிட்டுக்குருவிகளின் அழிவுக்கு காரணங்கள் என்ன தெரியுமா? மனிதர்கள் விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் குருவி குஞ்சுகளுக்கு உணவான புழு பூச்சிகள் கிடைப்பதில்லை. நவீன கட்டடங்கள் குருவிகள் கூடு கட்ட ஏற்றவையாக இல்லை. தற்காலத்தில் செயற்கை வேலிகள் அமைக்கப்படுகின்றன. எனவே சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலி தாவரங்கள் குறைந்துவிட்டன. சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கும் புதர் செடிகளும் இல்லை. உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டியிடுகின்றன. இப்பறவை இனங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியவை இதோ: ஆல், அரசு போன்ற மரங்களையும் அவரை, புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்க வேண்டும். நமது மண்ணுக்கேற்ற பிறவகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்க வேண்டும். தோட்டங்களிலும் வயல்வெளிகளிலும் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை தெளிப்பதை தவிர்க்க. சமைப்பதற்கு தம் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகிழ்வுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தாராம் இவர். இந்தியாவின் பறவை மனிதரும் தன் வாழ்க்கையை பறவைகளை பற்றிய ஆராய்ச்சியிலும்
தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்றும் பெயரிட்ட பறவையியல் ஆய்வாளர் டாக்டர் சலீம் அலி கூறுகிறார். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும். பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. இவ்வுண்மையை நாமும் உணர்ந்து இயற்கையை போற்றி பறவைகளை காப்போம். இது போன்ற பாட வீடியோக்களை மேலும் பார்க்க நம்ம ஃப்ரீ ஹேண்ட்ஸ் லேர்னிங் ஹப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க ஃப்ரீ ஹேண்ட்ஸ் சாஃப்ட்வேர் பை பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.